பட்டி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ஜூலை 26 படம் ரிலீஸ் ஆகும். அர்ஜுன் தாஸ் அண்ட் அதித்தி சங்கர் காம்போல அடுத்த ஒரு படம் ஒன்று வரப்போகுது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜூலை 26 படம் ரிலீஸ் ஆகும். அதர்வாவோட தம்பி ஆகாஷ் முரளி நடிக்கிற படத்துக்கான டைட்டில் நேசிப்பாயா. இதை அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல ஆகாஷ் முரளி அதித்தி சங்கர் நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. கங்கனா ரனாவத்தோட எமர்ஜென்சி படம் செப்டம்பர் 6 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சோ இந்த படம் கோட்டோட கிளாஷ் ஆகுது. கோட் படம் செப்டம்பர் 5, இது செப்டம்பர் 6, ஒரு நாள் முன்ன பின்ன வருது. கல்கி சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜூன் 27 படம் ரிலீஸ் ஆகும். ரயன் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ரீகன்ஃபார்ம் போஸ்டரா கூட இதை வச்சுக்கலாம். சிவகார்த்திகேயனோட SK24 படத்தை சிபு சக்கரவர்த்தி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப இதுல ராஷ்மிகாவும் SJ சூர்யாவும் நடிக்க போறது நியூஸ் வருது. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். இந்தியன் 2க்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. இது வரைக்கும் படத்து மேல எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தவங்களுக்கு கூட இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எதிர்பார்ப்பு வரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பிக் பாஸோட டைலாக் இதுல சொல்லுவாரு. அது எதுக்கும் செம்மையா செட் ஆச்சு. சங்கர் டைரக்ஷன்ல கமலஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த், ரகுல் பிரீத்தி சிங், பிரியபன் சங்கர், மனோபாலான்னு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் உள்ள இருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. ஜூலை 12 படம் ரிலீஸ் ஆகும். சர்தார் 2க்கான செட் ஒர்க் இப்ப போகுது. ஜூலைல சென்னையில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த படத்துக்கான பூஜையில முன்னாடியே போட்டுட்டாங்க. அபிஷியல் அப்டேட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். விடாமுயற்சியோட ஷூட்டிங் அசர்பைஜான்ல போகுதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப அங்கிருந்து ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸும் வீடியோஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சூர்யா பர்த்டேக்கு கங்குவா படத்தோட மேக்கிங் வீடியோ வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. ஆனா ஐடியா நல்லா இருக்கு. இது வந்தா கூட நல்லா தான் இருக்கும். லியோ 2 வருமா நேத்து ஒருத்தர் கேட்டாரு. நான் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆனா சவுண்ட் ஸ்கிரீன் போட்ட ஒரு ட்வீட்ல இதுக்கான ஹிண்ட் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காரு. நீங்க எதை பாத்தீங்கன்னா அப்ப விஜய் சொன்னதையும் பார்க்கணும்ல. 69வது படம் தான் என்னோட கடைசி படம்னு அவர் அபிஷியலாவே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது லியோ 2 எப்படி வரும்? ஒருவேளை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசியல் அவருக்கு செட் ஆகாம திரும்ப சினிமாக்கு வந்தா அப்ப வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. அதான் உண்மை. கருடன் OTT அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வாரம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்தா சொல்றேன். ரசவாதி படம் ஹிட் ஆஃப்லப்பா அர்ஜுன் தாஸோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்த படம் பத்தி இப்பதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ரசவாதி படம் டீசெண்டா போயிருக்கு. STR 50 சுதா கொங்கரா எடுக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நேத்து நானும் பார்த்தேன். ஆனா என்னோட சோர்ஸ் யாரும் இது என்ன சொல்லல. அதனாலதான் இந்த அப்டேட் நான் சொல்லல. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது உண்மையா பொய்யா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். போன சண்டே அமீரோட பொண்ணுக்கு மேரேஜ். அதுல வெற்றிமாறன்லாம் வந்தாரு. ஆனா சூர்யா வரல. அவரு சோசியல் மீடியால விஷயம் பண்ணல. அப்படி இருக்கும்போது வாடிவாசல் மூவில எப்படி அமீரும் சூர்யாவும் நடிப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. நான் அந்த மேரேஜ் பத்தி பாக்கல. ஆனா இது வேற அது வேற. மேபி இந்த மூவி பண்ணதுக்கு அப்புறம் வேணா அவங்க சகஜமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஆனா இப்போதைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஆனா அதே மீறி அவங்க மூவிக்குள்ள வரதுக்கான காரணம் வெற்றிமாறன் தான். சோ அவங்க நடிப்பாங்க. அதுல பிரச்சனை வராது. இப்போதைக்கு வேற நியூஸ் வச்சு பார்க்கும்போது அதான் தெரியுது. அமரனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ரீசெண்டா கூட இதை பத்தி சொன்னேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுதுன்னு. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் வந்தா சொல்றேன். கோட் மூவில 2 வில்லனான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 2 வில்லனுக்கு மேல இருப்பாங்க. ஒரு மூவி எடுத்துக்கிட்டா மல்டிபிள் வில்லன்ஸை வச்சுதான் இந்த மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க முடியும். சோ இதுலயும் அப்படிதான். ஆதி பகவான் 2 வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆதி பகவான் படம் பெருசா போகல. அதனால அதுக்கு பார்ட் 2 வர வாய்ப்பு இல்ல. தமிழ் ஹீரோஸ் எல்லாம் கொடுத்து இதுல யார் அதிக பிளாப் கொடுத்ததுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுல எல்லா ஆக்டர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அவங்க நடிச்ச மூவிஸ்ல 30% மூவிஸ் ஆகுது பிளாப் ஆயிருக்கும். சோ இதுல எல்லாருமே பிளாப் கொடுத்திருக்காங்க. இதுல யார் அதிகம் கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட நம்பர் ஆஃப் மூவிஸும் வேறுபடுது. ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டரை யாரு முடிவு பண்ணுவா? டைரக்டரா இல்ல ப்ரொடியூசரான ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைரக்டர் சூஸ் பண்ணுவாரு இவரை போடலான்னு. ஆனா ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணுவாரு. அந்த மியூசிக் டைரக்டரோட சம்பளம் எவ்வளவு நமக்கு கட்டுப்படி ஆகுமா இல்ல வேற ஆள பாக்கலாமான்னு அவர் தான் முடிவு பண்ணுவாரு. பிரசாந்த் எவ்வளவு மூவிஸ் நடிச்சிருக்காருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 50 மூவிஸ்க்கு மேல இருக்கும். கருணா படம் ஏன் டிராப் ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஃபுல்லா கைவிடப்படல. ஆனா டிராப் ஆக போறதா நியூஸ் வருது. ஏன்னா படத்தோட பட்ஜெட்ல அவங்க கணக்கு போட்டு பார்த்ததுல பட்ஜெட் ரொம்ப பெருசா வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு லாபம் கம்மியா வரும்னு இதை டிராப் பண்ண போறதா நியூஸ் வருது. ஆனா பாகுபலி படம் எடுக்கும்போது கூட பிரபாஸோட மார்க்கெட்டை தாண்டி தான் அதோட பட்ஜெட் இருந்துச்சு. ஆனா அவங்க கதையை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களும் எடுத்தாங்கன்னா எந்த படம் டேக் ஆஃப் ஆகும்? தக்லீஃபோட ஷூட்டிங் முடிஞ்சுதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல. ஷூட்டிங் போகுது. ஆனா சீக்கிரமே முடிஞ்சிடும். கோட்டோட சாங்ஸ் இன்னும் ஏன் பேன் இந்தியாவா வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க்ல தான் இருக்காங்க. மல்டிபிள் லாங்குவேஜுக்கு சாங் சீக்கிரமே வரும். இது அவங்க முன்னாடியே விட்டுருக்கணும். இதுவே லேட்டு தான். துப்பறிவாளன் 2 பையா 2 பத்தி கேக்குறீங்க. 2 படங்களுமே டிராப் ஆக போறதா நியூஸ் வருது. நான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன் என்ன ரீசன்னு. என்னோட ஹோம்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் தமிழ் டப்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு தமிழ் காமிக்குது.
STR 48 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. டெய்லி இவர் கேக்குறாரு. ஆனா நான் சொல்றதே கொஞ்சம் கேளுங்க. அப்டேட் இது வரைக்கும் வரல. எனக்கு தெரிஞ்ச அப்டேட் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இனிமே அப்டேட் வந்தா தான் நான் சொல்ல முடியும். படத்தை ஜூலைல ஆரம்பிக்க போறதா டாக்ஸ் போகுது. இதுவும் கன்ஃபார்ம் தெரியல. ஏன்னா நிறைய முறை ஷூட்டிங் இப்ப ஆரம்பிக்க போகுது அப்ப ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ஷூட்டிங் ஆரம்பிச்ச படம் இல்ல. அதனாலதான் நான் இதை சொல்லல. இப்போ நீங்க கேட்டதாலதான் ஜூலைல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வருதுன்னு சொன்னேன். சோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லனா அப்டேட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 டே 1ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும்னு ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. 100 கோடிக்குள்ள தான் வரும். கண்டிப்பா 100 கோடி தாண்ட வாய்ப்பு கம்மி. ஃபர்ஸ்ட் டேல சிங்கிள் ஷங்கர் ஸ்மார்ட் போன் சிம்ரன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படம் ஃபிளாப்பு தான்? ஹர்ஷா சாய் ஹெல்ப் பண்றது உண்மையானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹர்ஷா சாய் பத்தி ஏதோ நியூஸ் போய்கிட்டே இருக்கு. ஆனா எனக்கு ஒன்னும் புரியல. எல்லாம் கன்னடத்துல இருக்கு. சோ இதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தெரியல. அதான் உண்மை. கன்னடத்துல இருந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க. சோ அங்க உள்ளவங்க இது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இதுக்கான அப்டேட்லாம் கிடைச்சா நான் சொல்றேன்.